2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை அடிமை நான் வாசிக்கிறேன். எல்லாம் காதுகளில் நல்ல கவனிங்க. சகல யூத கோத்திரத்தாரி, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசேபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, அது தேவனுடையது. நல்ல தெய்வம். தேவ பிள்ளைகளுடைய காதுகள் ஓரம். நீங்கள் வந்திருக்கிற இந்த 3வது மாசத்தில் கர்த்தர் சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, உங்களை படைத்த உன் தெய்வத்திற்குரியது. நீ சமாதானத்தோடு கூட இரு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், எல்லாவற்றிற்கும் நான் தீர்ப்பு செய்கிறேன், எல்லாவற்றையும் உனக்கு நான் அனுகூலமாக மாற்றினேன், எல்லாவற்றையும் நான் உனக்கு சமாதானமாக செய்வேன். நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 2026வது வருஷத்தில் இந்த 3வது மாதத்தில் இந்த முதல் நாள் தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஒரு வாக்குத்தத்த செய்தியை கர்த்தர் உங்களுடைய காதுகளோறும் கேட்க சொல்லணும்னு கர்த்தர் நினைக்கிறார். இந்த வசனம் அந்த நாட்களில் இருந்தவர்களோடு கூட இந்த வசனம் பேசப்பட்டதா அல்லது அந்த வசனம் கிரீச்சைன்னு தெரியாது. ஆனால் 3வது மாதத்தில் கர்த்தரை நம்பி வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஆகிய உங்கள் கூட தான் கர்த்தர் முகமுகமாய் கர்த்தர் பேசிகிட்டு இருக்கிறார். நல்ல கவனிங்க. அந்த இடத்துல அந்த வசனம் ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல சொல்கிறாரு பாருங்க, அது பாற்ற பிரித்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? சகல யூத கோத்திரத்தாரே. அடுத்து சொல்கிறாரு எருசலேமின் குடிகளே. புரியுதா? புரிகிற மாதிரி சில விளக்கங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த இடத்துல யூத கோத்திரத்தாரே அப்படின்ட்டு சொல்கிறப்போ தேவனுடைய படைப்புகளாக இருக்கிற அல்லது இந்த சபை என்கிற கூடாரத்திற்குள்ளே தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிற எல்லாவரையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, என் யூத கோத்திரத்தாரே அப்படின்ட்டு சொல்கிறாரு. அடுத்தது என்ன சொல்கிறாரு? எருசலேமின் குடிகளே. அந்த இடத்துல என்ன சொல்கிறாருனாக்கா, ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். இவங்க எல்லாம் யார் கேட்டிங்கனாக்கா, கர்த்தருடைய ஊழியத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. அடுத்தது சொல்கிறாரு, என் ராஜாவாகிய யோசேபாத்தே. இது யாருக்கு சொல்கிறாரு? இந்த இடத்துல நின்றுட்டுருக்கிற எனக்கு அன்பு தாய்க்கும் பார்த்து சொல்கிறாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போது ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனம் யாருக்கு நடக்குதோ இல்லையோ, அவருடைய சமூகத்தில் காத்து இருக்கிற உங்களுக்கு எனக்கு நடக்குது. இந்த சைடில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கேட்குதுங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எந்த தெய்வத்தை நம்பி வந்திருக்கிறீங்களோ, எந்த தெய்வத்தினுடைய வார்த்தைகளை உங்களுடைய செவிகளிலே கேட்கும்படி வந்திருக்கிறீங்களோ, எந்த தெய்வம் உங்களை நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு கூட வந்திருக்கிறீங்களோ, அந்த தெய்வம் உங்களுடைய காதுகள் கேட்க சொல்லுகிற நற்செய்தி, பயப்படாதீங்கள், பயப்படாதே, பயப்படாதே. ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே. நான் சொல்லக்கூடிய சில காரியங்கள் எல்லாம் மனசில் வச்சுக்குங்க, மறந்துடாதீங்க. தேவனுடைய செய்தியை மறந்துடக்கூடாது. ஆண்டவர் நான் ஆராதனை நேரத்திலே சொன்னேன், உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் நினைத்திருக்கிறாராம். அதை ஒரு வசனம் அழகாக சொல்லுது, அவர் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவை தீமைக்கு அல்ல, அது நன்மைக்கு. எனக்கு பிரியமான என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து நான் சொல்கிறேன், இந்த வருஷத்திற்குள்ளே நீ பிரவேசிக்க ஆரம்பித்தப்பவே உனக்கு என்னெல்லாம் செய்யணுன்றது
உன்னுடைய பரம தகப்பன் முடிவு பண்ணிட்டாரு. இந்த எந்த காரியத்திற்காக நீ ஏங்கி நிற்கிற, எந்த காரியத்தை உனக்கு அலோ பண்ணணும், எந்த காரியத்தில் உனக்கு நான் மாற்றத்தை உண்டாக்கணும், எந்த நற்செய்தியை உனக்கு கொடுக்கணும், எந்த பலன் உனக்கு கொடுக்கணும், எந்த ஞானம் உனக்கு கொடுக்கணும், எந்த மனுஷனை எதிர்கொள்ளுகிறதற்கு அவர் உன் கூட இருக்கணும் என்றதெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணிட்டாருங்க. அப்போ க்ளீனாக பிளான் பண்ணிட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பிளான் பண்ணதை பிசாசு பார்த்துட்டே இருக்கான். பிளான் பண்ணதே பிசாசு பார்த்துட்டே இருப்பான். இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த தெளிந்த புத்தி கிடையாதான். என்ன கிடையாதுன்னாக்கா, எனக்கு விரோதமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் எப்படி மேற்கொண்டு எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்வது என்று அந்த அந்த விருப்பமோ, அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த வேகமோ, அந்த ஆசைகளும் இல்லாமலே இருக்கிறாங்களாம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அழகாக சொல்கிறாரு, அவைகளை எல்லாம் நீங்கள் வளர்த்து கொள்ளணுமா. என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், என்னை கர்த்தர் உயர்த்துவார், என் துக்க நாட்கள் முடிந்து போகும், என்னை சுற்றிலும் இருக்கிற கலக்கங்கள் எல்லாம் மாறும், என் கண்ணீர் எல்லாம் மாறும். போன மாதம் மாதிரி இருக்காது, இந்த மாதத்தில் நான் மிச்சம் எடுப்பதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். இந்த மாதத்தில் நீங்கள் மிச்சம் எடுக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். நீங்கள் எவ்வளோ பெரிய திட்டம் வச்சிருந்தாலும் அந்த திட்டத்தை தாண்டி மிச்சம் எடுக்கிற அளவிற்கு உங்கள் சேனைகளின் கர்த்தர் உங்களை அபரீதமாய் ஆசீர்வதிப்பார். அப்போ நல்லா கவனிக்கணுங்க. ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை சீர்குலைக்கிறதுக்கு பிசாசு பல வகைகளில் என்ன பண்ணுவானா, தந்திரமான ஆலோசனைகளை அவன் என்ன பண்ணுவானா, திட்டம் போட்டுட்டு இருப்பானா. ஒவ்வொருத்தருடைய பெயரையும் சொல்லி இவங்களுக்கெல்லாம் இதை கொடுக்க போகிறாராம். ஒன்றும் கொடுக்காதப்பவே ஒரு ஞாயிற்றுக்கிழமையை மிஸ் பண்ண மாட்டாங்க, ஒன்றும் கொடுக்காதப்பவே ஒரு நாள் ஜெபத்தை மிஸ் பண்ண மாட்டாங்க, ஒன்றும் கொடுக்காதப்பவே இதெல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க. இன்னும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி இவங்களுக்கு எல்லாத்தையும் செய்துட்டாருனாக்கா சுத்தமாக நம்மளை மறந்துடுவாங்க. அதனால் ஆண்டவர் இவங்களுக்கு நன்மை செய்யக்கூடாதபடி அவருடைய பார்வைக்கு இவர்களை ஆகாதவர்களைப் போல மாறு பண்ணுகிறதற்கு நம்ம என்ன பண்ணணும், அவங்கள உடைக்கிறதுக்கு உண்டான வழியை நம்ம பண்ணணும். இன்றைக்கி நிறைய பேர் இந்த தந்திரமான ஆலோசனைகளுக்கு என்ன பண்ணிட்டாங்களா, உடஞ்சி கீழே விழுந்துட்டாங்க. தந்திரமான ஆலோசனைகள்னால உடஞ்சி கீழே விழுந்துட்டாங்க. நான் ஒன்று கேட்குறேன், உங்களை பிழைப்பூட்டுவது மனிதன் அல்ல. நீ மனிதனுடைய கைகளையே எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுனால்தான் ஆசீர்வாதத்தினுடைய உச்சிதங்களை உன்னால் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. இன்னையிலிருந்து உன் கண்ணை மாற்றிக்கோ. இன்னையிலிருந்து சொல்லு, நான் எந்த மனுஷனுடைய கண்ணையும் பார்க்க மாட்டேன், எந்த வேலைக்கு மேலேயும் நம்பிக்கை வைக்க மாட்டேன், எந்த சம்பாத்தியத்திற்கு மேலே நம்பிக்கை வைக்க மாட்டேன். நான் என்னுடைய நம்பிக்கை முழுவதும் என் ராஜாதி ராஜாவையே சார்ந்திருக்கும், என் தெய்வத்தையே சார்ந்திருக்கும். என் தெய்வம் எனக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி நினைக்கும். அவரே எனக்குண்டான காரியங்களை அபரீதமாக்குவார். நினைச்சு பாரு. அல்லேலூயா. அந்த பிளஸ்ஸிங்கை எப்படி கர்த்தர் திருப்புறாருன்றத பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், என் சிந்தனைகள் எல்லாம் மாறணும், என் கண்கள் மாறணும், என்னுடைய செயல்கள் மாறணும், என்னுடைய மோட்டிவேஷன் மாறணும். ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை எதிர்பார்த்து ஜீவிக்கிற மனுஷனை நான் இருக்கணும். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் எனக்குண்டான ஆசீர்வாதம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போது பல பொல்லாத ஆவிகள் கலகம் திட்டி உனக்கு எனக்கு விரோதமாக தந்திரமான ஆலோசனைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்குது. நீங்கள் எப்படி இருக்கணுமா, ஞானமா, ஜாக்கிரதையா. வசனம் சொல்லுது, பலவான முந்தி கட்டிடணுமா. பலவான முந்தி கட்டிட்டனாக்கா உனக்கு விரோதமாக இருக்கிற பேயே பாருங்க, உனக்கு இது வேணும் அது வேணும்ட்டு கேட்காதீங்க.
உனக்கு விரோதமாக இருக்கிற ஆவியை முதல்ல பிடிச்சி ஒரு கட்டு கட்டிட்டீங்கன்னாக்கா உனக்கு உண்டானவைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு விரோதமாக இருக்கிற ஆவியை கட்டுறதில்லை, நமக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி கடவுள்கிட்ட லிஸ்ட்டு போட்டுகிட்டே இருக்கிறோம். நல்ல நான் சொல்லக்கூடியது கொஞ்சம் நல்லா கவனிங்க பார்க்கலாம், நல்லா என்ன பாருங்க பார்க்கலாம். இப்போது கடவுள்கிட்ட ஒரு காரியத்தை கேட்குறோம், கடவுள் எனக்கு கொடுக்குறார், என்னை கடவுள் இப்படி கொண்டு வந்து நிறுத்துறார். அடுத்தது ஆண்டவர்கிட்ட இன்னொரு ஆசீர்வாதங்களை கேட்குறோம், அதுவும் கொண்டு வந்து நிறுத்துறார். அடுத்தது இன்னொரு ஆசீர்வாதங்களை கேட்குறோம், அதுவும் கொண்டு வந்து நிறுத்துறார். இப்படி நின்றுட்டு இருந்தால் போதுமா? பத்தாது. இது யாருக்கு வரணும்? ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, கை கெட்டுனது வாய் கெட்டணும். இப்படி ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்குறதெல்லாம் இப்படி லைன் கட்டிட்டு நிற்குதுங்க. இப்படி லைன் கட்டிட்டு நிற்குது. ஏன் நிற்குதுனாக்கா, இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காதபடி பிசாசு இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறான், தடை பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் இன்னைக்கு வரையிலும் அந்த தடைகள் உடைக்கப்படுறதுக்கு நீங்களும் நானும் முயற்சி எடுக்கவே இல்லை. உனக்கு எனக்கு விரோதமாக இருக்கிற மனுஷனுடைய கண்ணிகளை தெரிஞ்சிக்கவே இல்லை. உனக்கு எனக்கு விரோதமாக இருக்கிற சத்துனுடைய எண்ணங்களை நம்ம தெரிஞ்சிக்கவே இல்லை. ஆனால் கடவுள்கிட்ட என்ன கேட்குறோம், எனக்கு இந்த நன்மையை தாங்க. நம்ம கேட்குறப்பெல்லாம் அவர் கொடுத்துட்டே தான் இருக்கிறார். இது லைன் கட்டி நிற்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ ஒரே நிமிஷம் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த எனக்கு என்ன வேணுன்றதை கேட்குறத விட்டுட்டு, ஆண்டவரே எனக்கு நீர் கொடுக்க நினைக்கிற ஆசீர்வாதங்களை தடை பண்ணக்கூடிய சில பொல்லாத ஆவிகள் உண்டு, அவைகளை நாங்கள் ஒருமனப்பட்டு கட்டுகிறோம் என்று சொல்லி கட்டி ஜெபம் பண்ணிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் வெயிட் பண்ணுங்க. கர்த்தர் அமிக்கி குலுக்கி சரிந்து போகும் மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு, உன் பண்டக சாலையை நிரப்புவதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு அந்த ஆவிகள் கட்டப்படுமானால், இன்றைக்கு அந்த சத்துனுடைய கிரியைகள் கட்டப்படுமானால், உனக்கு எனக்கு விரோதமாக இருக்கிற பொல்லாத ஆவியுடைய நினைவுகள் எல்லாம் உடைக்கப்படுமானால், உன் கடன் பிரச்சனை தானா தீரும், உன் தரித்திரம் தானா தீரும், வியாதி தானா மாறும், உன் நொறுக்கங்கள் தானா மாறும், உன்னுடைய பிளஸ்ஸிங்ல தானா கிடைக்கும், உனக்குண்டான ஐக்கியம் தானா வரும். இதைத்தான் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த இடத்துல நல்ல கவனிங்க பார்க்கலாம். இந்த நற்செய்தியை யோசேபாத்தினுடைய காதுகளிலே கர்த்தர் சொல்லுகிறார். யோசேபாத்தினுடைய காதுகளிலே ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பி, என் பிள்ளைகளிடத்துல போய் இந்த காரியத்தை சொல்லு அப்படின்ட்டு சொல்றாரு. இன்னைக்கு உங்ககிட்ட என்கிட்டையும் கர்த்தர் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி, அல்லேலூயா, என் ஜனங்களிடத்துல சொல்லு, என் யூத ஜனங்களிடத்துல போய் சொல்லு, நான் தெரிந்து கொண்ட எருசலேம் ஜனங்களிடத்துல போய் சொல்லு, என் ராஜாவின் இடத்துல போய் சொல்லு. பயப்படாத, உனக்கு நான் வைத்திருக்கிற திட்டங்களை உடைத்து போடும்படி சில ஆவிகள் ஒன்றாய் கூடுகிறது. கர்த்தர் சொல்றாரு, நீ ஜாக்கிரதையா எழும்பி நிற்பாயானால் அவைகளெல்லாம் உடைக்கப்படும், அவைகளுக்கு மத்தியிலிருந்து நீ பாதுகாக்கப்படுவாய். எனக்கு இந்த யோசபாத்து ராஜாவை பார்க்கிற போது என்ன ஒரு பெரிய ஒரு சந்தோஷம்னாக்கா, அந்த மனுஷன் பலத்தையும் நம்பல, பராக்கிரமத்தையும் நம்பல. அவன் நம்பிக்கை முழுவதும் எங்க இருந்ததுனாக்கா, தெய்வத்திற்கு மேலே இருந்தது. சவுலோடு கூட இருந்த ஜனங்களை, அதாவது அந்த படை வீரர்களையும் அவனுடைய ஜனங்கள் நம்பினார்கள். சவுலோட நம்பிக்கை தனக்கு மேலேயும் தன்னை சுற்றி இருக்கிற படைகளுக்கு மேலேயும் இருந்தது. இவங்களும் உடைஞ்சு போனாங்க, இவங்களை நம்பி இருந்த ஜனங்களும் உடைஞ்சி சிதறி போனாங்க. ஆனால் யோசபாத் அப்படி கிடையாதுங்க, வித்தியாசமானவன். முதல் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மோவாப் புத்திரரும்
அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷருடன் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். நல்ல கவனிங்க பார்க்கலாம். இந்த இடத்துல எத்தனை விதமான ஜனங்க, எத்தனை விதமான ஜனங்க சொல்லுங்களேன்? 3 விதமான ஜனங்கள். ராஜாவுடைய இருதயம் கலங்கினதற்கு காரணமே அதுதான். ஒருத்தன் அம்மோன் மட்டும் வந்துட்டு யுத்தம் பண்ணியிருந்தான்னா பரவாயில்ல, இவங்க 3 பேர் ஒன்றா சேர்றாங்க. அல்ல இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். நான் திருப்ப இந்த இடத்துல இருக்கிற எல்லாருடைய சிந்தனைகளுக்கு நான் சொல்கிறேன், ஞானம் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்ததெல்லாம் போதும். இனிமேலாவது ஞானமாய் புரிந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, சில நேரங்களில் பிசாசு உங்களோடு கூட யுத்தம் பண்ணும். உங்களை ஜெயிக்க முடியலனாக்கா அவனுடைய பலத்தை அதிகரித்து கொள்வதற்காக பல ஆவிகளை அந்த ஆவிகள் கூட்டி சேர்க்குமா. நீ யார் கூட போய் கூடுறியோலாம் தெரியல எனக்கு, நீ யார் கூட ஐக்கியப்பட்டு ஜெபம் பண்ணுறியோன்றது எனக்கு தெரியல. எனக்கு இது வரைக்கும் நான் தெரியல. ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கூட 4 பேரோட கூட என்ன பண்ணணும், ஷேர் பண்ணி எல்லாரும் உட்காந்து நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஜெபிக்கணும், இல்லை ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும். உன் ஆவி யாரோடு கூட ஒத்து போதோ, உன் இருதயம் யாரோடு கூட ஒன்றாக இசைந்து இருக்கிறதோ, அவங்களாம் என்ன பண்ணணும், ஒன்றா சேர்ந்து ஜெபிக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பிசாசுனுடைய நல்லா புரிஞ்சுங்க. சில நேரங்களில் நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த ஆவி கூட என்னால் போராடவே முடியல, இந்த பிரச்சனையோடு கூட என்னால் போராடவே முடியல. அதுக்கு என்ன காரணம்னாக்கா அது ஒரு ஆவி கிடையாது, ஒரு ஆவி கிடையாது. அந்த ஆவி பிணைந்திருக்கிற ஆவி. உன்னை மேற்கொள்ளுகிறதற்காக பலத்தை கூட்டி இருக்கிற ஆவி, உன்னை உடைத்து போடுகிறதற்காக தன்னை ஒருமனப்படுத்தி இருக்கிற ஆவி, அது லேகியோனின் ஆவிகள். நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியினால் அந்த ஆவிகளுக்கு பெயர் என்ன? பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த அம்மோன் இந்த 3 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கல்ல. இப்போ இவங்களுக்கு ஒரு பேர் கிடையாது. இவங்களுக்கு என்ன பேர்? 3 பேருடைய பேரையும் கனெக்ட் பண்ணி லேகியோன். அசுத்தாவிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? லேகியோன். இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், எத்தனை குடும்பங்களுக்கு விரோதமாக இந்த லேகியோன் பேய்கள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டிருக்கிற இந்த பொல்லாத ஆவிகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு, இந்த லேகியோன் ஆவிகளை உடைப்பதற்கு உன் பலத்தை கர்த்தர் கூட்ட நினைக்கிறார். சில நேரங்களில் உன்னை பிளவுபடுத்தி பிசாசு கொண்டு போகுது. சில நேரங்களில் உன்னை பிசாசு தனிமைப்படுத்துது. அப்படின்னாக்கா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உடனே மனம் திரும்பணும். உன்னுடைய தனிமை தான் அவனுடைய வெற்றிக்குண்டான முதல் படி. உன் சபையோடு கூட, ஊழியக்காரனோடு கூட, விசுவாசிகளோடு கூட நீ உடைக்கப்பட்டு நிற்பதற்கு, தனிமைப்படுத்தப்பட்டு நிற்கிறதற்கு காரணம் என்ன கேட்டிங்கனாக்கா, உன்னுடைய ஜெயம் பிசாசு முன்குறிச்சிட்டான். அவனுடைய ஜெயம் பிசாசு முன்குறிச்சிட்டான். அல்லேலூயா. அதனால தான் என்ன சின்ன ஒரு காரியம் இருந்தால் கூட சரி, அது மனசில் போட்டு குழப்பிக்க கூடாதுங்க. உடனே அதை கிளியர் பண்ணிக்கணும். யாரையும் வித்தியாசமாக நினைக்கக்கூடாது. உன் பிரச்சனைகளிலே எல்லா காரியங்களையும் தீர்வுக்கு கொண்டு வருவதற்கு நீ ஒன்றாய் கூடியிருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அதனால்தான் மொர்தெகாய் சொன்னார், இது எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? உன்னையும் என்னையும் உடைப்பதற்கு ஆமான் என்கிற பொல்லாதாவி தன்னுடைய பலம் பத்தாது என்று சொல்லி ராஜாவையும் ராஜாவோடு கூட இருக்கிறவர்களையும் தன்னுடைய சிந்தனைகளினாலே அவன் கட்டி உங்களை எல்லாம் மேற்கொள்ளுவதற்கு அவன் கூடியிருக்கிறான். அது சொல்லிட்டு சொல்றாரு, இது நீ மௌனமாயிருக்கிற காலம் அல்ல. கையை தட்டுங்க பார்க்கலாம். எனக்கு பிரியமான என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இது மௌனமாயிருக்கிற காலம் அல்ல.
நீ அசதியா இருக்கிற காலம் அல்ல, நீ உடைக்கப்படுகிற காலம் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு மேலே கர்த்தர் வைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிற கர்த்தர் நான். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற பொல்லாத ஆவிகள் தன் பலத்தை கூட்டுவதற்கு தனக்குண்டான ஆவிகளோடு கூட அது இணைக்கப்படுமானால் நீ பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைக்கப்படு, குமாரனோடு கூட இணைக்கப்படு, கர்த்தர் கொடுத்திருக்கிற பிள்ளைகளோடு கூட இணைக்கப்படு. இது உனக்குண்டான நாள், இது கர்த்தருக்குரிய யுத்தம். கர்த்தருக்குரிய யுத்தம், கர்த்தருக்குரிய யுத்தம். இந்த யுத்தம் எப்ப தெரியுமா முடியும்? இந்த மாசத்துல கடைசி நாள்ல முடியும். அந்த நேரத்தில் நீங்களும் நானும் எப்படி நிற்கிறோம் தெரியுமா? சந்தோஷமா ரெண்டு கரங்களையும் உயர்த்தி, என் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற யுத்தத்திலே ஜெயத்தை கொடுத்தார் என்று சொல்லி கையை தட்டி கர்த்தர் கையை தட்டு. ரக்கமா லஷ்மி ரிபமா மமா ரியகத்தலா ரெண்டு கரத்தையும் உயர்த்தி சொல்லணும், கர்த்தர் எனக்கு உண்டாக்கின யுத்தத்திலே ஜெயத்தை உண்டாக்கினார். அவருடைய கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. இந்த பிசாசு எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசிச்சு. எப்பா யோசேபாத்தை சாதாரண நினைக்காத. இந்த இடத்துல இருக்கிறவங்களுடைய நீங்க தான் யாரை பார்த்து பயப்படுறீங்க? யாரை பார்த்து பயப்படுறீங்க? பேயை பார்த்து நீங்க பயப்படுறீங்க. ஆனா பேய் யாரை பார்த்து பயப்படுது? சத்தமா பக்கத்தில் கைப்பிடிச்சு, உன்னை பார்த்து தான் பேய் பயப்படுது. ஒரு பேய் ரெண்டு பேயா மாறுது, ரெண்டு பேய் மூணு பேயா மாறுதுன்னா அந்த பேய்க்கு உன்னை பார்க்கிறப்போ தொடர்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. ஏன் தெரியுமா? அவனை காட்டிலும் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். நீதான் உன்னை சாதாரணமா நினைக்கிற. ஆனா எனக்கு நான் உங்களை, நீங்க யார் எனக்கு ஃபோன் பண்ணாலும் முதல் வார்த்தை நான் என்ன சொல்லணும்? பயப்படாதீங்க தான் சொல்ல. ஏன் சொல்றேன் தெரியுமா? எனக்கு தெரியும் உன்னை எதிர்க்கிற ஆவியின் பலத்தை விட உனக்கு உதவி செய்கிற பரிசுத்த ஆவியினுடைய பலம் பெரியதாய் உனக்குள்ளே இருக்கிறது. இந்த கன்ஃபியூஸ் வரவே கூடாதுங்க, வரவே கூடாது. ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நீ ஃபேஸ் பண்ண முடியலனாக்கா அடுத்த பார்ட் எங்க வரணும்னாக்கா பாஸ்டர் கிட்ட வந்துடணும். நானே பார்த்துக்கிறேன் பாஸ்டர், நானே பார்த்துக்கிறேன் பாஸ்டர். தப்பு. உன்னால ஒரு காரியத்தை ஃபேஸ் பண்ண முடியலனாக்கா அடுத்த பார்ட் எங்க வந்துடணும் தெரியுமா? அந்த ஸ்தானத்துக்கு வந்துடணும். கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டேன்னாக்கா சேஃபான ஜோனில் நீ வந்துட்டேன்டா அர்த்தம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. மோசே யுத்தத்தில் ரெண்டு கரத்தையும் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறப்போ மோசேனுடைய கண்ணுக்கு முன்னாடி எல்லா ஜனங்களும் வெற்றி பெற்றார்கள். ஆனால் அவன் ரொம்ப நேரம் அவனால் என்ன பண்ண முடியல, முடியல. அவனும் என்னென்னவோ பல்ல கடிக்கிறான், முடியல. அவனுக்கு தோணவும் இல்லை, எனக்கு ரெண்டு பேர் தேவை, தோணலை. மோசே கூப்பிட்டானா? மோசே கூப்பிட்டான். எப்போ ஆரோ, எப்போ ஊர் வாயன் அப்படி சொல்லி கூப்பிட்டானா? கூப்பிடல. அப்படி அப்படியே இருக்கிறப்போ ரெண்டு பேரும் வந்து கையை பிடிச்சிட்டாங்க. அப்படி கையை பிடிக்கலனாக்கா தோத்து போயிருப்பாங்க. நான் அதை தான் உனக்கு சொல்கிறேன், ஞானமாக நடந்துக்கோ. உன்னுடைய ஷோல்டரு வலிக்குது, உன்னால் முடியல, உன் இருதயம் பேசுதுனாக்கா உடனே என்ன பண்ணு? உங்கள் பாஸ்டர் உன் உதவிக்கு கூப்பிடு. நல்ல ஜெபிக்கிற விசுவாசிகளை உதவிக்கு கூப்பிடு. இந்த பயமுறுத்துகிற விசுவாசிகள்லாம் கூடாத. ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்கிற? என்ன ஆச்சு? ஐயோயோ, நீ ஏன் அதெல்லாம் சொல்கிற? ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி சொல்கிற விசுவாசி எல்லாம் கூப்பிடாதீங்க. தைரியமாக எதிர்த்து நிற்கிற விசுவாசியோடு கூட போங்க. ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் உங்களுக்கு உண்டான பெரிய பலம், அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. யோசபாத்து அவன் கேள்விப்படுறான், அம்மன் புத்திரர் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எனக்கு விரோதமா யுத்தம் பண்ண போறாங்கன்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்றான்னாக்கா, தன்னுடைய ஜனங்களுக்கெல்லாம் ஆள் அனுப்பி சொல்றான், எல்லாரும் ஒன்னா கூடிவாங்க, நமக்கு சகாயம் கர்த்தரிடத்தில் மட்டும்தான், அவர்கிட்ட நம்ம நிற்கலாம், அவர்கிட்ட நம்ம போராடலாம். ஒரு ஆவி இல்லை, 2 ஆவி இல்லை, 10 இல்லை, 100 இல்லை, 1000 பேர் உனக்கு விரோதமாக எதிர்த்து வந்தாலும் சரி, அவர்களை எல்லாம் முறியடிக்கிற வல்லமை நீ ஆராதிக்கிற உன் தெய்வத்தினிடத்துல தான் இருக்குது, உன் இயேசுவினிடத்துல தான் இருக்குது, அந்த பராக்கிரம ராஜாவினிடத்துல தான் இருக்குது. அந்த தெய்வத்தால தான் மட்டும்தான் உன்னை பாதுகாக்க முடியும். அதனால்தான் தாவீது சொல்றாரு, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்திலே இருந்தாலும் அதெல்லாம் பார்த்து பயப்படாத, அதெல்லாம் பார்த்து பயந்துடாத, நான் பார்த்துக்கிறேன். ஆண்டவர் சொல்றதுனா, யுத்தம் எனக்குரியது, ஆனா நீ என்ன பண்ணணும்? நீதிமொழிகளின் புஸ்தகம் வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்தை வாசிங்க. குதிரை யுத்தம் பாருங்க, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கணும். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயம்லாம் எங்க இருந்து வரும்? கர்த்தரிடத்திலிருந்து வரும். இந்த வசனம் எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? உனக்கு விரோதமா ஒரு கலகம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, உன்னுடைய ஆவிக்குரிய காரியங்களை பறிக்க நினைக்குது அப்படின்னாக்கா, உடனே நீங்க ஸ்பாட்ல செய்ய வேண்டிய காரியம் கேட்டீங்கன்னாக்கா, கர்த்தருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்துடணும். இதுதான் நீ ஆயத்தமாக்கப்படுகிறதற்கு, உன்னை வலிமை சேர்க்க பண்ணுகிறதற்கு, பிசாசை தோற்கடிக்கிறதற்கு நீ எடுக்கிற முதல் ஆயுதமே ஜெபந்தான். ஜெபந்தான். யோசபாத் அதுதான் செய்தான். வேணாப்பா எல்லாரையும் வர சொல்லுங்க, நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து கர்த்தர் சமூகத்தில் ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ண அந்த மனுஷனுடைய காதுகள் கேட்க முதல்ல சொன்ன வார்த்தை, பயப்படாத, இது உனக்குண்டான யுத்தம் இல்லை. எப்போ அவன் கர்த்தருடைய வார்த்தை கேட்க ஆரம்பித்து கர்த்தருடைய சமூகத்தில் மண்டியிட்டு அவன் ஜெபிக்க ஆரம்பித்தானோ, அந்த யுத்தத்தை அப்போவே கர்த்தர் டேக் ஓவர் பண்ணிட்டாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த 3வது மாசத்தில் அவருடைய சமூகத்தில் நிற்கிற கர்த்தருடைய பிள்ளையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்னுடைய சமூகத்திலே காத்திருப்பீர்கள், ஆனால் உங்களுக்குண்டான யுத்தங்கள் எல்லாம் ஒன்றுமல்ல, அதை எல்லாம் கர்த்தர் எடுத்து நடத்த போகிறார். அவைகளுக்காக கர்த்தர் யுத்தம் செய்ய போகிறார், அவைகளுக்காக கர்த்தர் வழக்காட போகிறார், அவர்களுக்கு கர்த்தர் நீதி செய்ய போகிறார், அதற்கு கர்த்தர் நியாயம் விசாரிக்க போகிறார். கர்த்தர் பார்த்துப்பாரு, கர்த்தர் பார்த்துப்பாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. இந்த யோசேபாத்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரே ஒரு காரியம், இந்த யோசேபாத்தினுடைய வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாடம் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். உனக்கு விரோதமாக ஒரு பேய் போராடிச்சுனாக்கா உன்னை மேற்கொள்ள முடியல, நீ ஜெபத்தில் கொஞ்சம் ஃபயராக இருந்தனாக்கா அவ்வளோதான், உன்னை விட்டுட்டு போயிட்டுன்ட்டு மட்டும் நினைக்காதீங்க. அதனால தான் நீங்கள் ஒரு காரியத்தில் ஜெயம் பெற்றுட்டுனாக்கா அதுக்கப்புறம் ஃப்ரீயாக விட்டுறக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள். ஆமென். இன்னைக்கு வரையிலும் நம்ம நிர்மூலமாகாமல் இருக்கிறேன்னா அது கர்த்தருடைய கிருபை. அந்த காரியங்களை நம்ம பெறணும். அவனுடைய பலத்தை அவன் கூட்டிக் கொள்ளுறது போல உங்கள் பலத்தை நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து கூட்டிக் கொள்ளணும். பாருங்க, அந்த 3 கூட்டத்தையும் மேற்கொண்டான் என்று சொல்லி பிறகு வாசிக்கிறோம். என்ன செய்தானாக்கா, இவன் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினாலே, இயேசு கிறிஸ்துவனுடைய பலத்தினாலே, பிதாவினுடைய பலத்தினாலே இந்த யோசேபாத்து பலுகி பெருகி நின்றானா. கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தாரா. எல்லாம் அப்படியே கண்ணை மூடுங்க பார்க்கலாம், எல்லாம் அப்படியே கண்ணை மூடுங்க பார்க்கலாம். ரக்கா லஷிச்சனியா கலத்தின தனிமியா, எல்லாம் அப்படியே கண்ணை மூடுங்க பார்க்கலாம். அந்த யோசேபாத்தினுடைய யூத அந்த கோத்திரத்தார் அனைவரும், எருசலேமின் குடிகளும், அந்த ஜனங்களும், அந்த ஊழியக்காரர்களும் ஒன்னா சேர்ந்து ஒருமனப்பட்டு
தங்களை கர்த்தருடைய சமூகத்திலே தரை மட்டும் தாழ்த்தி ஜெபித்தார்கள். இந்த யுத்தத்திலே நாங்கள் தோற்று போய்விடக்கூடாது, எங்களுக்கு ஜெயம் தரணும். எல்லாம் மனம் விட்டு பேசுங்கம்மா. 3வது மாசத்துல உங்களை நம்பித்தாயா நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு கட்ட தீர்மானம் பண்ணி இருக்கிறீங்க. இந்த யுத்தத்தில் நாங்கள் தோற்றிடக்கூடாது, இந்த யுத்தத்தில் நாங்கள் தோற்றுவிடக்கூடாது, இந்த யுத்தத்தில் நாங்கள் ஜெயம் பெறணும், இந்த யுத்தத்தில் நாங்கள் எங்களுக்கு விரோதமாக இருக்கிற ஆவிகளை கட்டணும். எங்களுக்கு கிருபை தாங்க. எல்லா ஆவிகளும் நாங்கள் முறியடிக்கணும். எல்லா ஆவிகளுக்கு மேலேயும் உங்களுடைய கிருபை இருக்கணும், உங்கள் பிரசன்னம் இருக்கணும். கர்த்தர் எங்களை நடத்தணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.